யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம். வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2. நீ 1ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் தளத்தை ஸ்தாபதம் பண்ணி, வசனம் 3. அதிலே அச்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினாலே மறைத்து, வசனம் 4. மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரகமாய் வைத்து குத்து விளக்குகளை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி, வசனம் 5. பொன் தூப பலிபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாஸ்தலத்து வாசலிலே தொங்கு திரைகளையும் தொங்கி வைக்க கடவாய். வசனம் 6. பின்பு தகன பலிபீடத்தை ஆசாரிப்பு கூடாரமாகிய வாஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து, வசனம் 7. தொட்டியும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீரை வார்த்து, வசனம் 8. சுற்று பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகார வாசலுக்கு தொங்கு திரைகளையும் தூக்கி வைத்து, வசனம் 9. அபிஷேக தைலத்தை எடுத்து வாஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதிலுள்ள சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். வசனம் 10. தகன பலி பிடப்பத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிப்பிடமாயிருக்கும். வசனம் 11. தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 12. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிப்பு கூடார வாசலிலே வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஞானஸ்தானம் பண்ணுவித்து, வசனம் 13. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 14. அவன் குமாரரையும் கரச்சொல்லு வர சொய்து அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்தி, வசனம் 15. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பன் அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெற்ற அந்த அபிஷேகம் தைல முறை தோறும் நித்திய ஆசாரித்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். வசனம் 16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். வசனம் 17. 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. வசனம் 18. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அவன் அதினே பாதங்களையும் வைத்து அதன் பலகைகளையே நிறுத்தி அதன் தாட்பால்களையே பாய்ச்சி அதன் தூண்களையே நாட்டி. வசனம் 19. வாஸ்தலத்தின் மேலே கூடாரத்தை விரித்து அதில் மேலே கூடாரத்தின் முடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். வசனம் 20. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியிலே துண்டுகளாய் பாய்ச்சி பெட்டியில் மேலே கிருபாசன முடியை வைத்து, வசனம் 21. பெட்டியையும் வாஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்கி வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். வசனம் 22. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசாரிப்பு கூடாரத்திலே வாஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறமாகவும் வைத்து, வசனம் 23. அதன் மேலே கர்த்தருடைய சமூகத்தின் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். வசனம் 24. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்குகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே மேஜைக்கு எதிராக வாஸ்தலத்தின் தென்புறத்தில் வைத்து, வசனம் 25. கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளையே ஏற்றினான். வசனம் 26. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசாரிப்பு கூடாரத்திலே திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து, வசனம் 27. அதன் மேலே சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். வசனம் 28. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாஸ்தலத்தின் தொங்கு திரையை தூக்கி வைத்து, வசனம் 29. தகன பலிபீடத்தை ஆசாரிப்பு கூடாரமான வாஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதில் மேலே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் செலுத்தினான். வசனம் 30. அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கும் அதிலே தண்ணீரை வார்த்தான். வசனம் 31. அவ்விடத்திலே மோசே ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். வசனம் 32. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள்
ஆசாரிப்பு கூடார வாசலுக்குள்ளேயே பிரவேசித்த பொழுது பலிபீட தண்டையிலே சேருகிற பொழுதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். வசனம் 33. பின்பு அவர்கள் வாஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றிலும் பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொட்டி திரை தொங்கி வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். வசனம் 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாஸ்தலத்தை நிரப்பிற்று. வசனம் 35. மேகம் அதன் மேலே தங்கி கர்த்தருடைய மகிமை வாஸ்தலத்தையும் நிரப்பினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தான். வசனம் 36. வாஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பி போது இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். வசனம் 37. மேகம் எலும்பு இதாயிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். வசனம் 38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கு பிரதிட்சயமாய் பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் வாஸ்தலத்தின் மேலே தங்கியிருந்தது.